அபி வந்து அவங்க அக்காவை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ராகவ் வந்து "என்னாச்சு அபி?" அப்படி சொல்லி கேட்குறாரு. "ஒன்றும் இல்லை, பாவம் என் அக்கா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மாமா உண்மையிலேயே வந்து அவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காது. அதுதான் என் அக்கா வந்து இருக்கா, இல்லைன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. "சரியாயிடும் எல்லாம் அபி" அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. உடனே அபி யோசிக்கிறாங்க, "பரவாயில்லையே, ராக்கி பாய் வந்து இந்த அளவு வந்து நல்லா பேசுகிறாரே" அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அபி வீட்டுக்கு விக்னேஷ் ஃபேமிலி போகிறாங்க. அங்கே ராகவும் அவங்க பாட்டியும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அபி காஃபி எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப அழகாக வராங்க அபி. அதை பார்த்துட்டு ராகவ் ஒன்றும் புரியாமல் அப்படியே அபியை பார்த்துட்ருக்காரு. விக்னேஷும் அபியை பார்த்துட்ருக்காரு. விக்னேஷ் வந்து "அபி, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 வீட்டுக்காரங்களும் பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ அபியோட கண்டிஷனை வந்து அபி வந்து சைகை மூலமாக அவங்க அப்பாவுக்கு சொல்கிறாங்க. "என்ன சொல்கிறாங்க அபி?" அப்படின்னோடனே, "அவள் கண்டிஷன் போட்டிருக்கா, அதனால தான்" அப்படின்னோடனே, "என்னென்னு சொல்லுங்கள், பரவாயில்ல" அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சொன்னோன்னே, "இந்த மாதிரி வந்து நான் சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து எங்கள் வீட்டுக்கு தான் கொடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, வரதட்சணை கண்டிப்பாக நாங்கள் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, "இது எல்லாத்துக்கும் சம்மதம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வரதட்சணை வாங்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா வந்து எங்களுக்கே நிறைய சொத்து இருக்குது, எல்லாமே என் பிள்ளைக்கு தான்" அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து அபி வீட்டில். "அபியோட கல்யாணம் தான் எனக்கு முக்கியம், என்னோட உடம்புலாம் எனக்கு முக்கியம், அதெல்லாம் தெரியாதுப்பா. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபி சொன்னேன். "சரிம்மான்றாங்க. எனக்கும் அதுதான் சரிப்படுது. நீங்கள் நல்லபடி உடம்பு குடும்பம் அப்புறம் வந்து நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், முதல்ல நிச்சயத்தை வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விக்னேஷ் வீட்டில். சரின்னு சொல்லிட்டு அபி வீட்லேயும் சம்மதிக்கிறாங்க. 2 பேர் வீட்லேயும் வந்து முடிவு பண்ணுறாங்க, நல்ல நாள் பார்த்து வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விக்னேஷ் வந்து போக மனசு இல்லாமல் அபிகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. "அபி, நான் வரட்டுமான்றாரு." அமைதியாக இருக்காங்க அபி. சரின்றாங்க. உடனே வந்து எல்லோரும் போயிடுறாங்க. அப்போ வந்து ராகவ் வந்து அவரால் போகவே முடியல அபியை விட்டுட்டு. அப்படியே அபியே பார்த்துட்ருக்காரு. மனசே அவருக்கு கேட்கல. உடனே அபி அப்படியே பார்த்து நின்றோன்னே கங்க்ராட்ஸ் அப்படின்றாரு. சரி, ஓகே அப்படின்றாங்க. அடுத்து அபியை பார்த்துட்டே அப்படியே நகர்றாரு ராகவ். அவர் மனசு அங்கேயே இருக்குது. வீட்டுக்கு போனோன்னு ராகவலால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே அதை நினச்சி எல்லா பொருளையும் தூக்கி போட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து "நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அபியை" அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவரோட மனசாட்சி வந்து கேட்குது, "நீ பாரு, நான் எவ்வளோ சொன்னேன் கேட்டியா? இப்போ பார்த்தியா எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. நான் அதான் சொல்கிறேனே, நீ அபியை விரும்புகிறேன்னு" அப்படின்னு சொன்னேன். "ஆமாம், நான் அபியை விரும்புகிறது தான்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அபியோட அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷனுக்கான எல்லா வந்து வேலையும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க வந்து ஹாஸ்பிட்டலில். அப்போ வந்து ராகவ் வந்து எல்லா கேஷுமே கட்டிடுறாரு. ராகவ் அழகாக எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுறாரு. அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷனும் நடந்துட்டுருக்கு. அப்போ அபி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அந்த டைமில் ராகவ் வராரு. அவங்க அப்பா வந்து நல்லபடியாக ஆப்ரேஷன் குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ராகவை பார்த்தோன்னே அவங்களே அறியாமல் அப்படியே வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே வந்து "என்னாச்சு அபி?" அப்படி சொல்லிகிட்டே இருக்காரு. "ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராகவ் பார்த்துட்டு அழறாங்க. "எங்கள் அப்பா சரியாயிடுவார்ல, எந்த பிரச்சனையும் இருக்காதுல, எதுவும் இருக்காது அபி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து அவங்கள வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே கொஞ்சம் நேரம் தன்னை மறந்து இருக்காங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்தில் அபி எழுந்துட்டு "சாரி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. "பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நீ ரொம்ப டென்ஷனாக இருந்த" அப்படின்னோடனே, "சாரி, நான் தெரியாமல்" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை அபி" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்கிறாரு. "ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என் அப்பா மறுபடியும் வந்துட்டா எனக்கு அது அப்படின்னு அபி வந்து சொல்லிட்டுருக்காங்க. "உங்கள் அப்பா நல்லபடி வந்துடுவார், கவலைப்படாத அபி" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அவங்க அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடி நடந்து முடிஞ்சது. அவங்க அப்பாவும் சரியாயிடுறாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராகவுக்கு அப்படியே கண்களாலேயும் வந்து நன்றி சொல்கிறாங்க, கண்ணீராலேயும் நன்றி சொல்கிறாங்க. பரவாயில்லன்னு ராகவ் வந்து அப்படியே கண்களை வந்து சிமிட்டுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் விக்னேஷ் வராரு. விக்னேஷ் வந்து "அபி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்கள் அப்பாவுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அபியோட கண்கள் மட்டும் ராகவே பார்த்துட்ருக்கு. இதோட முடியுது.